1801இல் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய பகுதியில் எழுந்த ஒரு அறிவிப்பு முழு பிரிட்டிஷ் ஆட்சியே நடுங்க வைத்தது. ஆனால் அந்த பயத்தை அவர்கள் உலகத்திலிருந்து மறைத்து விட்டார்கள். சிவகங்கை அருகே மருதுபாண்டியர் சகோதரர்கள் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார்கள். இந்தியாவில் முதல் முறையாக வெளிநாட்டு ஆட்சிக்கு எதிராக ஒரு சுதந்திர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது ஒரு சாதாரண எதிர்ப்பு அல்ல, இது ஒரு நேரடி சவால். ஆனால் அந்த அறிவிப்பு வெளியானதும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்தது? அவர்கள் உடனடியாக தாக்கவில்லை. பதிலுக்கு ஒரு அமைதியான, ரகசியமான உளவு வலைப்பின் நிலை ஆரம்பித்தார்கள். மருதுபாண்டியர்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து தகவல்கள் கசிந்தன. கூட்டாளிகள் யார், திட்டங்கள் என்ன, எல்லாமே மெதுவாக பிரிட்டிஷ் கைகளில் சென்றது. வெளியில் அமைதி போல இருந்தாலும் உள்ளே ஒரு பெரிய போர் தயாராகிக் கொண்டிருந்தது. இந்த மறைக்கப்பட்ட எதிர்வினைகள் தமிழ்நாட்டை முழுமையான கிளர்ச்சி மற்றும் இரத்தப்போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. ஒரு அறிவிப்பு மட்டுமில்ல, அது ஒரு எச்சரிக்கை. கவனிக்கப்படாத போதெல்லாம் வரலாறு எப்போதும் மிகப்பெரிய விலையை கேட்கும்.